என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே பெரிய ஹாய். இந்த இன்ட்ரோ எடுக்கிறதுக்குள்ளே என் தொண்டை தண்ணி எல்லாம் வத்திரும் போல். அவ்வளோ டைம் நான் இந்த இன்ட்ரோ மட்டும் எடுத்துட்டேன். எப்பவும் போல் வேலை முடிஞ்சு வந்துட்டேன். வந்து பார்த்தா சேர் மேலே நிறைய துணி கிடந்துட்டே இருந்துச்சு. இதை விட்டோன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக இங்கேயே தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு எடுத்து அடுக்கிடுவோன்னு சொல்லி அடுக்கிட்டுருக்கேன். நான் எப்போவுமே ஒர்க் முடிஞ்சு வரும்போது பஸ்ஸில் தான் வருவேன். ஒரு பாட்டியை நான் எப்போவுமே பார்த்துட்டே இருப்பேன். அந்த பாட்டி கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. ஆனால் ஒர்க் போயிட்டு வராங்க, பஸ்லேயே வராங்க. அதாவது பஸ்லேயே வராங்க. எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நமக்கெல்லாம் கடவுள் கை கால் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காருல. ஆனால் நம்ம அதுக்கான நன்றி உணர்வோடவே இல்லை அப்படிங்கிறது தோணுச்சு. நம்மக்கிட்ட இல்லாத பொருளுக்கு தான் நம்ம ஆசைப்பட்ருக்கோமே தவிர, நம்மக்கிட்ட இருக்கிற பொருளுக்காக நம்ம நன்றியே சொல்ல மாட்டேங்கிறோம். இனிமேலையாவது நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா உரைச்சிது. ஸோ வந்தோடனே சரி வீடு கூட்டி தொடச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடு கூட்டிகிட்டு தொடச்சிட்ருக்கேன். என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியலை சத்தியமாக. உளறி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன், உளறிட்டுருக்கேன். ஸோ வீடு ஃபுல்லாகவே தொடச்சாச்சு, மாப்பும் போட்டாச்சு. எப்போவுமே பாசிட்டிவாக இருக்க கற்றுக்கணுங்க நம்ம லைஃப்பில். நம்ம பாட்டுக்கு இல்லாத ஒரு பொருளை தான் நம்ம ஏங்கிட்டுருக்கோமே தவிர, இருக்கிற பொருளுக்கு நம்ம ஒரு நன்றி உணர்வோடு இருக்கிறது கிடையாது. சரி சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்ருக்கேன். சாப்பாடு ஏற்றிட்டேன். என்னென்னத்தையோ வளரிகிட்ருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி இன்றைக்கி கத்திரிக்காய் கிரேவி மாதிரி கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட் பண்ணிகிட்ருக்கேன். கிடையிறதுன்னு சொன்னாவே எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது. இந்த ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா சந்தைக்கு போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ வாங்கிட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள்லாம் நினைப்போம், நான் என் தங்கச்சிங்கெல்லாம் நினைப்போம், ஜாலி நாளைக்கு அம்மா நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க, விதமாக இந்த வாரம் ஃபுல்லாக சமைச்சு போட போகிறாங்கன்னு பார்த்தா, காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எல்லா காய்கறியும் ஒரே குக்கரில் போட்டு விசிலை ஏற்றி கடைஞ்சி வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு குழம்புன்னு ஆக்கி வச்சுருப்பாங்க. எல்லா காய்கறியும் ஒரே இதுக்குள்ளே போட்டு. இப்போ வரும் பாருங்கள் ஒரு டென்ஷனு. நான் என் தங்கச்சிங்கெல்லாம் அவ்வளோ கோவப்படுவேன் எங்கள் அம்மா மேலே. எல்லா காய்கறியும் போட்டு ஒரே நாளில் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்ட்டு. எனக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னாவே எங்கள் அம்மா பண்ணுற காமெடி தான் ஞாபகம் வருது. ஆனாலுமே இப்போல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் எங்கள் அம்மாவோட சாப்பாட்டை. நானே சமைச்சு நானே சாப்பிட்ற ஒரு இது இருக்கே, அந்த வலி அது எங்கேயும் போய் சொல்ல முடியாது. நான் இப்போ தான் கொஞ்சம் சமைக்கலாம் கற்றுக்கிட்டு வரேன். ஸோ கொஞ்சம் என் புருஷன் தான் ரொம்ப பாவம். என் சாப்பாடை டெய்லி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கிற ஜீவன். சரி என்னென்னமோ சமைச்சு முடிக்க போகிறேன். கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே நான் அஃபர்மேஷன்ஸ் எழுதுவேன். அஃபர்மேஷன் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஃபர்மேஷனும் கிராட்டிடியூடும். நான் பண்ணுற நல்ல விஷயத்துலையே ஃபஸ்ட்டு பண்ணுறது அஃபர்மேஷனும் கிராட்டிடியூடு தான். நம்ம என்றைக்குமே கிராட்டிடியூடோடு இருக்கணுங்க. நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே கிராட்டிடியூடோடு இருந்தோன்னு வைங்களேன், நமக்கு பல மடங்காக நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதை நான் இப்போ தான் உணர்ந்துட்டு வரேன். எப்போவுமே இந்த டே ஃபுல்லாக என்னென்ன நடந்துச்சோ அதை எல்லாத்தையுமே எழுதி நன்றி சொல்லுவேன். என்ன நான் தப்பு பண்ணியிருந்தாலுமே அதை இனிமேல் பண்ணக்கூடாதுங்கிறதையும் இது பண்ணிப்பேன். ஒரு நோட்டு ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி எழுதி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.